ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோப் குக் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஹோப் குக் ஒன் ஷாட் நேம் ரவுடி ஃபால் இன் லவ் ஷை பாய். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ ஹோப் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பாய்ஸ் கேங் தான் நின்றுட்டுருக்கு. அதில் ஸ்டார்டிங்லேயே யோ பாய் என்ன எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு இன்னொருத்தன் யோ பாய் நான் நல்லா இருக்கேன், என்ன இந்த சைடே நீ வரதில்ல? அதுவா அப்படி தான், என்னோட இன்னொரு யோ வரேன்னு சொன்னான், பட் இன்னுமே வரல, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றானா. யோ யாரவன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அது தெரிலையா, நம்ம யோ ஹோப் தான் அப்படின்றானா. என்ன ஹோப்பா, அவன் ஊருக்கு வந்துட்டானா என்ன? ஆமாம், அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அதை ஏதோ சர்ச் வேலையாக வெளியே போயிருந்தான், இப்போ தான் வந்திருக்கான் அப்படின்றானா. ஏன்னா சர்ச் வேலையாவா? ஆமாம், நம்ம யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, அதை எடுக்க சொல்லி அந்த யூனிவர்சிட்டியோட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அதான் பணக்காரங்க, அவனுங்க கேட்டுட்ருக்கானுங்க. இது குட்டி சர்ச்சாக இருக்கனால எடுக்க சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கு போராட்டம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹோப் போயிருந்தான். அவன் பேசி முடிச்சுட்டு வந்திருப்பான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க பையன் யோ மேன் அங்கே பாரு ஹோபி வரான் அப்படின்றானா. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஜே ஹோப் வந்து நிற்கிறான். யோ பாய்ஸ் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. டே ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேங்லாம் இப்படி நின்று, அது யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி நின்று இப்படி பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துல நிறைய பசனுங்க வரானுங்க. போகும்போது கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி பசனுங்கெல்லாம் கேட்டுட்ருக்கானுங்க. அதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கு நம்ம ஹோபி ஏ பாய் என்ன நீ இந்த யூனிவர்சிட்டி தான் படிக்கிறியா? இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப மோசமான யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் படிக்காத, அப்புறம் நீயும் கெட்ட போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் கொஞ்சம் நகர்றீங்களா, நான் உள்ளே போகணும். ஓ பாய் அப்படின்றானா. இப்போ பக்கத்தில் ஒரு பையன் அப்படியே ரொம்ப ஷையாகி நிற்கிறான். அவன் ஒரு மாதிரி நிற்கிறான். இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பையன் டேய் இந்த சைடு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. அந்த பையன் ரொம்பவே ஒரு மாதிரி பயப்படுறான். நம்ம ஜேஹோ பார்க்குறான், என்ன இந்த பையன் இப்படி நடுங்கிட்டு இருக்கான். ஹே பாய் நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன என்னன்னா நானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுக்கு அந்த பையன் எதுவுமே சொல்லாமல் இருக்கான். பக்கத்தில் இருக்க பையன் தான் கொஞ்சம் தைரியமாக பேசுகிறான். நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், பட் இந்த பையன் இன்றைக்கி தான் யூனிவர்சிட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். இந்த பையனை உங்களுக்காதீங்க, அவன் ரொம்பவே ஷை டைப் அப்படின்றாங்களா. அப்படியா, நாங்கள் உங்களுக்கு கூடாதா? இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, இந்த ஏரியாவே எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் எப்படி மேன் உங்களுக்காமல் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஓபி சொல்கிறானா. நம்ம எதுக்கு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிவிட்டு வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கூப்பிடுறான். அப்போது ஹோபி இருக்கான் இல்லையா, டக்குன்னு பேக்கை பிடிச்சி இழுத்து ஹே பாய் உன்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், உன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் ஏன் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? அது சொன்னால் இன்னொரு டைம் ஹே பாய்னு கூப்பிடாம உன் பேர் சொல்லி கூப்பிடுவேன்ல, அதனால தான். அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்துக்குள்ளே நீ என்ட்ரி ஆகும்போது எனக்கு நீ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். நான் இருக்கும்போது கண்டுக்காமல் போகிறது, என்னை பார்த்துட்டு எனக்கு வணக்கம் வைக்காமல் போனேன்னு வச்சுக்கவேன், ஒன்றா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானா. அதுக்கு அந்த ஷை பையன் ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டத்தில் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் இப்படி வணக்கம் வைக்கிறானா. பரவாயில்லையே நீ ரொம்ப ஷை டைப்பாக இருப்ப போலையே அப்படின்றானா. அது அது வந்து அப்படின்றானா. இங்கே பாரு மேன், நீ இப்படி பயப்படணும்னு அவசியம் இல்லை, நீ எங்கள் கூடவே இருந்துட்டுன்னு வச்சுக்கவேன், நீயும் எங்களை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவ அப்படின்றாங்களா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஹோபி இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பையன் இல்லை, அவன் ரொம்பவே ஷை டைப், யாருக்கிட்டேயுமே பேச மாட்டான், போகிற வழியில் நிற்கிறனால தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கான், எல்லாருக்கும் பயந்து ஓடி இருப்பான், அவனை மட்டும் டீஸ் பண்ணாதீங்களேன் அப்படின்றானா. நான் எங்கள் மேன் டீஸ் பண்ணேன், அவன் பேரை சொன்னால் நான் பாட்டுக்கு விட்டுருவேன் அப்படின்றானா. அதுக்கு அந்த பையன் என் பேர் ஜே 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 அப்படின்றானா. அதுக்கு நம்ம ஹோபி என்ன ஜாக்கியா அப்படின்னு கேட்குறானா. பரவாயில்ல மேன், உன் பேர் ஸ்டைலாக தான் இருக்குது அப்படின்றானா. இல்லை என் பேர் ஜாக்கி இல்லை அப்படின்றானா. அப்புறம் என்ன ஜூலியா அப்படின்றானா. இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறானா. இப்போ நீ உன் பேரை சொல்லன்னு வச்சுக்கவேன், நான் உன்னை ஜூலின்னு தான் கூப்பிடுவேன், ஏன்னா என்னோட பேர் ஹோபி ஜாக் அப்படின்றானா. என்னது ஹோபி ஜாக்கா? ஆமாம், என்னோட பேர் ஜே ஹோப், என்னை செல்லம்மா ஜாக் ஜாக்குன்னு கூப்பிடுவாங்க, ஸோ உனக்கு அதே மாதிரி செல்லம்மா ஜூலின்னு பேர் வச்சிடறேனே அப்படின்றானா. இல்லை என்னோட பேர் அது கிடையாது, என்னோட பேர் ஜங்குக் அப்படின்றானா. இங்கே பாரு ஜங்குக், நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு, இனிமேல் நீ என்ன டெய்லி பார்த்துட்டு தான் போகணும், என்னை பார்க்காம போனேன்னு வச்சுக்கவேன், நானே உன் கிளாஸ்க்கு உன்னை தேடி வந்துடுவேன். என்ன ஜங்குக் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அப்படியே ஷையாகிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். போகும்போது
திரும்பி பார்த்துட்டு போகிறானா. அப்போது ஹோபிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ நம்ம ஹோபியும் பார்த்துட்டே இருக்கானா. பின்னாடி இருக்க பையன் அந்த நம்ம ஹோபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் வாடா அந்த வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. டேய் இருடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவனும் போயிட்டுருக்கான். பக்கத்தில் இருக்க பையன் டேய் நீயாடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அப்படி டக்குன்னு கப்பச்சிப்புன்னு அமைதியாயிடுறான். என்ன நான் சிரிக்கலையே அப்படின்றானா. டேய் இப்போ நீ சிரிச்சதானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை நான் சிரிக்கலை அப்படின்றானா. இதை நம்ம ஹோபி பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஹோபிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. தென் இவங்க கூட சேர்ந்து தான் அந்த சர்ச்சுக்கு போகிறான். போயிட்டு அந்த ஃபாதர் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்ன ஃபாதர் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஐயோ நீங்கள் இன்னுமே அந்த யோயோன்ற பழக்கத்தை விடலையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஃபாதர் அதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்தது, அதுவும் இல்லாமல் எங்கள் கேங் பேர் யோயோ ஆச்சே, அதனால அது அப்படி வந்துடுது அப்படின்றானா. அப்போது நிறைய குட்டி பப்பாங்க அங்கே இருக்குங்க. யோயோ பாய்ஸ் அப்படின்ட்டு வருதுங்களா. அப்போது பக்கத்தில் இருக்க பொண்ணு ஹோபி கிட்ட ஓடி வந்து அங்கிள் ஹோபி நீங்கள் உங்கள் கேங்குக்கு இந்த பேரை எப்படி வச்சிங்கன்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி எங்களோட கேங்குக்கும் ஒரு நிக் நேம் வச்சு கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. அதுவா யோ பேபிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. ஹோபி எங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு, யோ பேபிஸ், இனிமேல் எங்கள் கேங் நேமு யோ பேபிஸ், நீங்கள் யோ சீனியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. பரவாயில்லையே நீ இவ்வளோ க்யூட்டாக யோசிப்பியா அப்படின்னு ஹோபி கேட்குறானா. ஆமாம் நீங்கள் எப்படி இந்த பேர் வச்சிங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவா யோ பேபிஸ் அதெல்லாம் சீக்ரெட், ஸோ சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் அங்கேருந்து போகிறானா. அப்போது போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சர்ச்சுக்கு முடியாதவங்க அந்த மாதிரிலாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாதர்கிட்ட பாய் சொல்லிட்டு நம்ம ஹோபி பாட்டுக்கு இப்போது அங்கே தனியாக மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே போகிறான். அங்கே போனோடனே ஹோபியை எல்லாம் அழகாக வர வைக்கிறாங்க. ஹோபி ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. ஆமாம் நீங்கள் வேறு ஏன் கேட்குறீங்க, அங்கே போனதுலேருந்து எனக்கு ஒரே தொல்லையாக போச்சு. அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. நல்ல வேலை நம்ம சர்ச்சை இனிமேல் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு பக்கத்தில் இருக்கவன் என்னப்பா எங்கள் கூட பேசும்போது அந்த யோலாம் வராதா. ஆன்ட்டி நீங்களாம் அந்த காலத்து பீப்புள், எனக்கு உங்ககிட்ட சொல்ல வரல, எங்கள் ஜென்ரேஷன் கிட்ட, அப்புறம் எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட தான் எங்களுக்கு சொல்ல வருது அப்படின்ற மாதிரி ஹோபி கலாய்ச்சிட்டு இருக்கானா. அதுக்கு பக்கத்தில் இருக்கவன் அவர் ஒரு வயசான தாத்தா யோ ஹோபி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. அதுக்கு ஹோபி திரும்பி யோ ஓல்ட் மேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. அவர் சிரிச்சுட்டே வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹோபியோட கிராண்ட்பா தான். ஹோபி அப்படியே மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு சின்ன வயசுலேயே என்னோடய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுவும் எப்படின்னா இந்த ஷிப் மூலமாக தான். அவங்களுக்கு ஷிப்பில் தான் வெட்டிங் டேவும் நடந்துச்சு. என்ன சொல்லப்போனால் நான் பிறந்ததுக்கப்புறம் அவங்க என்னை தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு எங்கேயோ போகிறதுக்காக போனாங்க. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் போயிட்டு திருப்பி வரவே இல்லை. ரீசன் அங்கே வந்த சுனாமினால் பேரண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ உள்ளே போகிறான். அப்படியே போயிட்டு யோ கிராண்ட்பா எவ்வளோ நேரம் ஆக்குவீங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு கத்துறானா. அப்போ கிராண்ட்பா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. எங்கே என் கிராண்ட்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வெளியே இருக்காங்கல்ல ஓபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இவங்க தான் என்னோட கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்பா. நான் இவங்க கூட தான் வளர்ந்துட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்தே இவங்க கூட தான் இருக்கேன். இவங்க தான் என்னை பார்த்துப்பாங்க. எனக்கு இந்த ஸ்கூல்லாம் போக இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னை அடித்து துரத்துவாங்க. பட் நான் போனதே கிடையாது. நான் போவேன் எப்படி தெரியுமா, அந்த ஸ்கூல் பக்கம் போகிற பிள்ளைங்கள ஒம்பளுப்பேன், அவ்வளோதான். அதுக்கு தான் போவேன். அண்ட் எப்போ பாரு எங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்கும், அங்கே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து யோயோ கஃபேன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுதான் எங்களோட கஃபே. அங்கே தான் நாங்கள் இருப்போம். அந்த கேன்டீனுக்கு தான் இந்த யூனிவர்சிட்டி படிக்கிற பசங்களும் வருவானுங்க. அப்படி தான் பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானா. அப்போ கிராண்ட்பா வந்துட்டு தலையிலே ஒரு அடி வச்சு ஹோபி எப்போ பாரு உனக்குள்ளே பேசிகிட்டு இருக்காத சாப்பிட்டு அப்படின்றாங்களா. யோ கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹோபி இருக்கார் இல்லையா, இப்போது ஷாப்பை ஓப்பன் பண்ண வராரு. ஓப்பன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா அப்படியே யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுங்க பசங்கள்லாம் வராங்க. அதில் ஒரு சில பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம ஹோபி மேலே க்ரஷ்ஷு. வந்த உடனேயே ஹோபி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இன்றைக்கி தானே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா தோ சாக்லேட் ஸ்மூத்தி இட்ஸ் ஜேஹோ ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறானா. அந்த பொண்ணுங்களாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நிறைய ஃபேன்ஸ் நம்ம ஹோபிக்கு ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்காங்களா. அப்போ நம்ம ஜேஹோப்போ எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக சேல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுறாங்களா.
தென் இப்போது நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகும்போது ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுறான் வாடான்னு சொல்லி. ஆனால் நம்ம ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்கான். ஏன்டா இங்கேயே நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இல்லை, ஹோபி அவங்கள பார்க்கணும், அவங்க வரணும்னு சொன்னாங்க இல்லையா, அதனால தான் அப்படின்றான். ஹேய், அவன் கூப்பிடுறானேன்னு போகாத, அவன் ஒரு ரவுடி பையன், உனக்கு தெரியாது அப்படின்றானா. என்ன சொல்கிற, ரவுடியா? ஆமாம், அவன் உனக்கு தெரியாது அவனை பற்றி, அவன் உனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டான், அதுக்காக ரவுடி மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் அது அவனுக்கு வேணுன்றனால தானே அப்படி பண்ணுறான். யாருமே அவங்களுக்கு ஒன்று வேணும்னா அதை அப்படி தானே எடுத்துப்பாங்க. நீ அவனை எப்படி ரவுடின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே பேசுகிறானா. இதை கேட்டோன்னே ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. ஜேகே, நீயா அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து அப்படின்ற மாதிரி. சரி, ஹோபி எங்கே இருக்காங்கன்னு நீ சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஹோபி தானே, இதோ அந்த கஃபேல தான் இருப்பாங்க, அங்கே அவர் ஒர்க் பண்ணுறாரு, அவரோட ஓன் கஃபே அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அங்கே போகலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஓகே அப்படின்றாங்களா. ஸோ 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜேகே இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இந்தோ சாக்கோ ஸ்மூத்தி அப்படின்ற மாதிரி டிட்டர்ன் பண்ணுறாங்களா. பார்த்தா ஜேகே ஹோபிக்கு ஷைனஸ் தாங்கலை. ஹோபி இப்படியே பார்க்குறாரு. நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நான் தான், எனக்கு 2 கொடுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. தோ உனக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக போய் போட்டுட்ருக்கானா. இதை நம்ம ஜேகே பார்த்து சைட் அடிச்சிட்டே இருக்கான். டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கா, அவரை போய் இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறான். அங்கே இருக்க பொண்ணுங்களுமே நம்ம ஹோபியை தான் பார்த்துட்ருக்குங்க ரசித்து. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. எதுக்கு இப்படி எல்லா பொண்ணுங்களும் இவனவே பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போது ஹோபி என்ன பண்ணுறான், அழகாக எடுத்துகிட்டு வந்து ஜேகேவோட சீட்டில் வைக்கிறானா. ஜேகே அதை இன்னொன்று உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறானா. அப்போ ஃப்ரெண்டு பாவமாக பார்க்குறான். அது எனக்கு இல்லையாடா அப்படின்ற மாதிரி. இல்லை, அது இவருக்கு தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறானா. அப்போ ஜேகே டக்குன்னு ஹோபி இது உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ ஹோபி பார்க்குறான். என்னடா பண்ணுற, நீயா இது அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிஞ்சிக்கிட்டே பேசுகிறான். பட் நிமிர்ந்து கொஞ்சம் கூட பார்க்கல. ஜேகே பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி, இதை நான் கொடுக்கணுன்னா நீ என் கண்ணை பார்த்து கூட, அப்போ தான் நான் குடிப்பேன் அப்படின்றானா. அதுக்கு நம்ம ஜேகே இப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அதை கொடுக்குறானா. அப்படியே நம்ம ஜேகேக்குள்ளே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக பறக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் ஷையாக கிட்ட கீழே குனிஞ்சிக்கிறான். நம்ம ஜேஹோப் மறுபடியும் ஜேகேவோட கண்ணத்தை இப்படி பிடிச்சி, நீ சிரிக்கும்போது க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சியர்ஸ் பண்ணிவிட்டு ஜேஹோப் பட்டு குடிச்சிட்டு போகிறானா. இந்த நம்ம ஜேகேக்கு அவ்வளோ ஷைனஸ் தாங்கலை. பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஜேஹோப்மே அழகாக வெளியே ஓடி வந்து ஜேகேவை பார்க்குறான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஜேகே ஒரு நாள் கஃபேக்கே வரலையா. ஸோ நம்ம ஜேஹோப் பார்க்குறாரு. எங்கடா இவன் டெய்லி வருவானே, இன்னைக்கு ஆளவே காணமே அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஹோப்பை எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். பட் யூனிவர்சிட்டிக்குமே வரல போல். அவன் ஃப்ரெண்டு மட்டும் அங்கே கரெக்டாக வரான். யோபாய் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கூப்பிட்றானா. டக்குன்னு அந்த பையன் திரும்புகிறான். ஹோபி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. எங்கே ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜேகேக்கு எனக்கு ஃபீவர், ஸோ வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறானா. என்ன நம்ம ஆளுக்கு ஃபீவரா அப்படின்ற மாதிரி கடையை க்ளோஸ் பண்ண அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறானா. அப்போ டக்குன்னு ஹோபியோட ஃப்ரெண்டு வந்துடுறான். என்ன ஹோபி பண்ணுற, ஏன் கடையை க்ளோஸ் பண்ணுற? நீங்கள் வர லேட் ஆச்சு, ஸோ இன்னும் லேட் ஆகும்னு நினச்சி தான் நான் அப்படி க்ளோஸ் பண்ண போனேன். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பார்த்துக்குங்களேன், நான் முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி போகிறானா. எங்கே போகிற, ஜேகேவை பார்க்கவா? அது வந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒன்று தெரியணும் அப்படின்றாங்க. என்ன, ஜேகேவோட வீடு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. டேய், ஜேகே யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா ஹோபிக்கிட்ட. இல்லையேடா, எனக்கு தெரியாது. டேய், அவனை தாண்டா நீ சின்ன வயசில் காப்பாற்றின, அந்த பையன் தாண்டா அவன் அப்படின்றானா. நான் காப்பாற்றினேண்ணா, என்ன சொல்கிற நீ? உனக்கு ஜேகேவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. லைட் ஹவுஸா அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபியுமே டக்குன்னு லைட் ஹவுஸ்க்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு பார்க்குறான். என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே ஒரு அங்கிள் இருக்காங்களா, அதான் லைட் ஹவுஸ் பார்த்துப்பாங்களா, அந்த அங்கிள் அவங்கக்கிட்ட போயிட்டு அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஹேய், நீ நல்லா இருக்கியா அது ஹோபி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் என் ஃபேமிலியோடு இங்கே வந்திருந்தேன். அப்போ தான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஹோபி அப்படின்றாங்களா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்களா? இல்லையே, எனக்கு உங்களை யாருன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நாங்கள் சின்ன வயசில் இங்கே அதாவது என் பையனுக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு, அவனுக்கு எப்படியும் ஒரு 5 வயசு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன, உங்கள் பையனா? உங்கள் பையன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறானா.
என் பையனை நீ மறந்துட்டியா, அவனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எனக்கு தெரியாதே, ஜங்குக் அப்படின்றாங்களா. என்னது ஜங்குக் உங்கள் பையனா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம் என் பையன்தான், அதான் வந்திருந்தம்மா. அந்த டைமில் இந்த லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, இதை சரி பண்ணுற வேலையை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன். அந்த டைமில் என் ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவளை சமைக்கிறதுக்காக அதான் சாப்பிட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த டைமில் என் பையன் என் கூட தான் இருக்கான்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் அவன் கீழே இறங்கி அவன் பாட்டுக்கு அந்த கடல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு தெரியல, நான் பாட்டுக்கு சின்சராக ஒர்க் வேறு பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல சவுண்ட் கேட்டுச்சு அதிகமாக, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல நீ தான் இருந்த. உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் திரும்பி பார்த்தா என் பையன் எங்கே இருந்தான். ஸோ நீ வேகமாக ஓடிப்போ, அந்த கடல் அலையிலேருந்து அவனை தூக்கிட்டேன். இப்போ உனக்கே 7 வயசோ என்னமோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஞாபகமே இல்லையே இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீயே அப்போ சின்ன பையன், அதான் உனக்கு ஞாபகம் இல்லை. நான் இதை அடிக்கடி என் பையன் ஜேகே கிட்ட சொல்லி சொல்லி வளர்ப்பேன், நீ ஹோபி மாதிரி தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும்னு. ஆனால் என் பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த இதில் இருந்தே யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும், யார்கிட்டையும் பேச மாட்டான். அப்புறம் அந்த இதில் தான் அவனோட அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன சொல்கிறீங்க அங்கிள். ஆமாம், அதான் நாங்கள் இந்த இடம் இது பண்ணதுக்கப்புறம் நானும் அவ்வளோ தனியாக போயிருந்தோம் பையனை கூட்டிகிட்டு. அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டில் என் ஒய்ஃப் இறந்துட்டா. அதுக்கப்புறம் ஜேகே என் கூட தான் இருந்தான். நான் நைட் தான் வீட்டுக்கு போவேன். அந்த டைமில் அவன் கூட பேசக்கூட மாட்டேன். ஸோ அதனாலவே அவன் ரொம்ப ஷை டைப்பாக அமைதியான பையனாக வளர்ந்துட்டான். அப்புறம் நான் அவன்கிட்ட சொல்லுவேனா, அதை இமேஜினேஷன் பண்ணி அவன் பெயிண்டிங்ஸை எங்கள் வீட்டில் வரைஞ்சி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். அப்படியா அங்கிள், நான் ஜங்குக்கை பார்க்கலாமா. கண்டிப்பாக பார்க்கலாம், ஆனால் எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது. இதோ அங்கே தெரியுது பார்த்தியா, அதுதான் எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே அங்கிள், அன்னைக்கு நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். சரி ஹோபி, நீ போய் பாரு. ஆனால் அங்கிள், நான் தான் ஹோபிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இதோ போர்ச்சுக்கே ஒரு பெயிண்டன், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க அங்கிள். ஏன்னா இது நீ சின்ன பிள்ளையிலேயுமே போட்டிருந்தேன், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நான் ஒன்றை தான் கேட்டேன், உன்னை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன், தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நீ அந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் கஃபே போட்டிருக்க, அது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஜங்குக்குமே சொல்லுவான் ஹோபி கிட்ட வந்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஹோபி எங்கே இருக்கான்ற தைரியத்தில் தான் நானும் இருக்கேன். என் பையனை பார்த்துக்கோ பத்திரமா அப்படின்றாங்களா. கண்டிப்பாக அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹோபி போகிறானா. அவ்வளோ ஆர்வமாக போகிறான். ஏன்னா சின்ன வயசில் இப்படி காப்பாற்றின ஒரு பையன் நம்மளை நினச்சிக்கிட்டு வந்திருக்கான். ஸோ நம்ம அதுக்கு தெரியவே தெரியாது இல்லையா, அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே வேகமாக நம்ம ஹோபி நம்ம ஜேகே பார்க்கறதுக்காக போகிறான். உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜேகே அப்படியே நடுங்கிக்கிட்டே படுத்திருக்கான். யோ பேபி அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. இதை கேட்ட அடுத்த செகண்டே ஜேகேக்கோ அவ்வளோ ஷைனஸ் தாங்கலை. அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்திலே படுத்திருக்கானா. டக்குன்னு நம்ம ஹோபி உள்ளே வந்துடுறான். நீ வீட்டை சாத்தாமல் கூடவா படுத்திருப்ப அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு நம்ம ஜேகே, இல்லை வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க, அப்பாவே என்னை தவிர அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. திருடன் யாராவது வந்து ஒன்று தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ, நீயே குழந்தையாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபி சொல்கிறானா. நம்ம ஜேகே சிரிக்கிறான். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். டெய்லி என்னோட கஃபேக்கு ஒரு பையன் இன்றைக்கி வரவே இல்லையா, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் நானே அவனை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்படி நம்ம ஹோபி பக்கத்தில் வந்து ஜேகேவோட நெத்தி இப்படி டச் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃபீவர் கொஞ்சம் இப்போ பரவாயில்லையே, நீ நல்லாயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எனக்கு ஓகே ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறான். ஆமாம் அப்படின்றானா. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் ரூமை சுற்றி. பார்த்தா அந்த இடத்துல ஹோபியோட பெயிண்டிங் இருக்குது. அதை ஹோபியும் ஜேகேவும் சின்ன வயசில் வந்து காப்பாற்றிருப்பாங்க இல்லையா, அதை இமேஜினேஷன் பண்ணி நம்ம ஜேகேவா ஓனாக வரைஞ்சி வச்சுருக்கான். நம்ம ஹோபியை பார்க்குறான், நம்ம இப்படி தான் இவனை காப்பாற்றணுமா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ எல்லாத்தையும் பார்க்குறானே, ஒரு வேளை அவனுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். ஆமாம், நீ ஏன் இப்படி முழிச்சிட்ருக்க, நீ இப்படி திரு முழிக்கும் போது அழகாக இருக்க அப்படின்றானா. அது வந்து நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேனா. எனக்கு எல்லாமே தெரியும் ஜேகே, நான் சின்ன வயசில் உன்னை காப்பாற்றினேன் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறேனா. உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா. இல்லை, எனக்கு ப்ராமிஸாக ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்போ எனக்கு 7 வயசு இருக்கும், உனக்கு 5 வயசு இருக்கும். ஏன் உன் அப்பா சொல்லன்னா உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆமாம், எனக்கு உண்மையாலுமே ஞாபகம் இல்லை அப்படின்றானா. நம்ம ஹோபியும் பார்த்தியா அப்புறம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றானா. என்ன சொன்னீங்க அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றானா. இல்லை, இப்போ நீங்கள் பேன்னு கூப்பிட்டீங்க, அது ஒன்றும் இல்லையே, அது சும்மா வந்துடுச்சு பாய் அப்படின்றானா.
என்ன பாயா? அதான் பாயின்றது தெரியாமல் பேன் வந்துடுச்சு அப்படின்றானா. சரி நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறாங்க. அது அது வந்து அப்படின்றானா. சரி இரு நானே உனக்கு குக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்களா. ஜேகே பார்க்குறான். நீ உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? என்னோட கிராண்ட்மா எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. என் கிராண்ட்பா எனக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தரை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதாவது இன்டைரக்டாக நம்ம ஹோபி சொல்கிறாரு. ஸோ நம்ம இப்போ ஜேகே இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ணுறான், எனக்கு ரொம்ப பசிக்குதே நீங்கள் நல்லா செய்வீங்க போல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானா. நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் சமைச்சு கொடுக்குறான். ஜேகேவும் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஜேகேவோட அப்பாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. 3 பேர் இப்போ கொண்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஹோபி பார்க்குறாங்க அவங்க அப்பா. ஹோபி நீ ஏன் சமைச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள் நான் தான் சமைச்சேன், எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறானா. நல்லா இருக்கியோ அப்படின்றாங்களா. அங்கிள் நீங்களுமா அப்படின்ற மாதிரி ஹோபி பார்க்குறானா. ஆமாம் நானும் உங்கள் ஜென்ரேஷனுக்கு வரக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இதெல்லாம் ஜேகே வேலையா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா. ஆமாம் அவன் தான் சொல்லுவான் உன்னை பற்றி அப்படின்றாங்களா. சரி ஓகே அங்கிள் எனக்கு லேட் ஆகிடுச்சு, கஃபே போய் பார்க்கணும். ஜேகே நீ சரியானதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. கண்டிப்பாக நாளைக்கு ஃபெஸ்டிவல் இருக்குல்ல நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கு சூப்பர், நீங்கள் உள்ளே வருவீங்களா என்ன, அது வெயிட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஹோபி போயிடுறான். தென் இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜேகே கிளம்பி போகிறானா. அப்படியே ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு, ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம். அந்த இடத்துல நம்ம ஜேகே ஒரு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். அப்போது டக்குன்னு ஒருத்தர் எனக்கெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறானா. நம்ம ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஹோபி டக்குன்னு ஸ்பூனை எடுத்து அவன் அப்படியே ஜேகே பிளேட்டில் இருக்கிறது எடுத்து சாப்பிட்றான். இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு இன்னும் ஷை ஆகிடுது. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் சாப்பிட்டுட்ருக்கேன், ஏன் உனக்கு பசிக்கலையா, இல்லைனா எனக்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டானா. இல்லை நானும் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஜேகேவோட ஃப்ரெண்ட் அண்ட் ஹோபியோட ஃப்ரெண்ட் வராங்களா. 2 பேரும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கானுங்க. அதுவும் வேண்டாம் வெறுப்பாக பார்த்துட்ருக்கானுங்க. ரீசன் என்னென்னா, அதான் நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். பட் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹோபி ஃப்ரெண்டு மேலே க்ரஷ்ஷான். ஸோ இதனால் அவனுங்க 2 பேரும் அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கிறானுங்க. ஆக்சுவலி அந்த ஹோபியோட ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. பட் இவன் இருக்கான் இல்லையா நம்ம ஜேகே ஃப்ரெண்டை, அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஜேகே அண்ட் ஹோபி கிட்டே சொல்லிகிட்ருக்கான் கோவத்தில். ஜேகேவோட ஃப்ரெண்டு இப்போ ஹோபி கேட்குறான். இப்போ எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னை பிடிக்கல, அவனை பிடிச்சிருக்கு அப்படின்றானா. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கலையாண்டா, இதை பார்த்தியா காமெடியா அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறானா. அந்த பையனுக்கு கோவம் வந்துடுது. டே ஹோபி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு அர்த்தமா என்ன, எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடுறானா. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு ஹோபி டீஸ் பண்ணிகிட்ருக்கானா. அது வந்து எனக்கு ஒரு பையனை ரொம்பவே பிடிச்சிருக்குடா, ஆனால் அந்த பையன் எப்போ பாரு என்கிட்ட சண்டைக்கு மட்டும்தான் வரான் அப்படின்றானா. யாரடா சொல்கிற, இதோ என் பக்கத்தில் ஒருத்தன் குறுகுறுன்னு என்னை பார்த்துட்ருக்கானே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம ஜேகே தான் ஆக்சுவலி இப்படி பார்த்துட்ருக்கான். அந்த பையன் திரும்பி அந்த பொண்ணை கூட்டிகிட்ருக்கானா. டேய் என்னடா சொல்கிற, ஜேகேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜேகேக்கு பக்குன்னு ஆகிடுது. அட இல்லை ஜேகேக்கு அந்த சைடு அப்படின்றானா. டேய் ஆனால் அந்த பையன் ஒன்றை பார்க்கலடா, அந்த பொண்ணெல்லாம் பார்த்துட்ருக்கான். அதை தான் நான் சொன்னேன், என்ன குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான் நான் சொன்னேன், அந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான்னு தானே சொன்னேன் அப்படின்றானா. அதுக்கு 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. பட் அவனுக்கு அந்த பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களா. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறானா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லை அவளோட முடிவை கேட்பேன். அதாவது அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால அதை பற்றி நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நில்லு அவன் ஃபஸ்ட்டு சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறான் ஜேகேயோட ஃப்ரெண்டு, இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறானா. அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுது. இல்லை எனக்கு அவரை தான் பிடிக்கும், அவர் இல்லைன்னா நான் வேற ஒன்றை பார்ப்பேன், ஒன்றை பார்க்க மாட்டேன் போட அப்படின்ற மாதிரி போயிருந்தா. ஸோ அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருது. அந்த கோவத்தை எப்படியே வந்து நம்ம ஹோபியோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன்கிட்ட காமிச்சிட்ருக்கான். என்னவா இங்கே என்ன இருக்கான், அதான் முடிஞ்சில போக வேண்டியது தானே, எதுக்கு எங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கானே கத்திட்டு. ஸோ அந்த பையனுக்கு கோவம் வருது. அந்த நம்ம ஹோபியோட ஃப்ரெண்டுக்கு, டேய் என்னடா எங்கேயோ இருக்க கோவத்தை ஏன் மேலே வந்து காமிச்சிட்ருக்க, அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணால் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், அந்த பொண்ணுக்கு ஒன்றெல்லாம் பிடிச்சிருக்கு அதனால தானே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போச்சு. டேய் நிறுத்துடா, மூச்சு விட்டு பேசு, அந்த பொண்ணுக்கு ஒன்றை பிடிச்சிருந்தா அவளே உன்னை தேடி வருவா, ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்கலையே அப்படின்றானா. இப்போ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா அது ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து
ஹோபி ஃப்ரெண்டு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுது. பட் நம்ம ஹோபி ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, ரிஜெக்ட் பண்ணிடுறான். சாரிம்மா எனக்கு ஒன்றெலாம் பிடிக்காது, ஏன்னா எனக்கு கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான். ஸோ அந்த பொண்ணு போதா, இப்போ பின்னாடி இவன் போகிறானா, நான் அவனால் உன்னை லவ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு உன்னை பிடிக்காது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுதா. ஸோ ஒரு மாதிரி சேடாக வந்து நிற்கிறான். நம்ம ஹோபி என் ஜேகேக்கு தான் தெரிஞ்சு போச்சே. ஸோ அதான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா, அம்மா என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹோபி சொல்லிட்டான், ஒன்றும் இல்லை, இங்கே ஒருத்தருக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கான், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்னதே பையனும் லவ்வா, சை போங்கடா அங்கிட்ட அப்படின்ற மாதிரி அவன் போகிறானா. அதுக்கு அந்த ஹோபிக்கோ வந்துடுது, டே உனக்கு பிடிக்கலன்னா மூடிட்டு இருக்க வேண்டியதுன்னு, எதுக்குடா பையன் லவ் உன்ட்ட சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு போகிற? நாளைக்கு பாரு இப்படி சொல்கிறவன் தான் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து நிற்க போகிறான் ஜேகே அப்படின்ற மாதிரி வேணுக்குன்னு டீஸ் பண்ணுறானா. பாருங்கடா, நான் ஏன்டா அப்படி வந்து நிற்க போகிறேன், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹோபி ஜேகேவை கோத்து விட்டாரானா. அப்போ தான் 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து கிளம்பலான்ட்டு போகிறாங்களா. அப்போது அந்த பையன் இருக்கான் இல்லையா, டக்குன்னு பிடிக்கிறான் கையை. ஜேகே தான் பிடிச்சிட்டான்ட்டு நம்ம ஹோபி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹோபியோட ஃப்ரெண்டு, டேய் என் லவ்வை எப்படியாவது சேர்த்து வைங்கடா, எனக்கு அந்த பையனை தான்டா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறானா. டேய் அவனுக்கு தான் பசங்களே பிடிக்கலன்னு சொல்கிறானேடா, என்னடா பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு அவனால் உன் கூட சண்டை போடாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாரேன், அவன் ஈவினிங்குள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கவேன், அவன் உனக்கு தான், இல்லைனா விட்டுடா மச்சான் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறானா. சாரி அப்படின்ற மாதிரி 2 பேர் இப்போ கஃபேக்கு போகிறாங்க. தென் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைமில் ஜேகேயோட ஃப்ரெண்டு ஜேகே கிட்ட வந்து, ஜேகே வாயேன் நம்ம கஃபே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றானா. எதுக்குடா அப்படின்றான். ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்மூத்தி குடிக்கணும் போல் இருக்கு, அதனால தான், அது நம்ம கேன்டீன்லேயே இருக்குமேடா, இல்லை வா போகலாம் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போகிறானா. ஜேகேக்கு புரிஞ்சிருது. ஸோ இப்போ 2 பேர் போகிறாங்களா. அந்த இடத்துல அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது, இன்றைக்கி ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஜேகே உள்ளே போகிறானா. அந்த இடத்துல ஜேகே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறதா இருந்தால் என்னோட இந்த ஸ்பெஷல் ஸ்மூத்தியை நீ குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்கானா. இதை பார்த்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. என்னடா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி வெளியே போகலான்னு பார்க்குறான். அந்த இடத்துல அந்த குட்டி பப்பாங்கள்லாம் இருக்குங்க இல்லையா, அதுங்கெல்லாம் வந்து நிற்கிதுங்க. வந்து நின்றுட்டு, அங்கிள் என்னங்க ஃப்ளவர் அப்படின்னு கொடுக்குதுங்களா. இங்கே பாரும்மா, என்ன நீ அங்கிள்லாம் கூப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு நம்ம அந்த குட்டி பார்ப்பாங்க, சரி ஹோபி அங்கிள் எங்களுக்கு அங்கிள்னா நீங்களும் அப்படி தானா அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்களா. என்னது ஹோபியா அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹோபி நிற்கிறான். அப்போ தான் நம்ம ஜேகேக்கு இனிமேல் கிளாரிஃபை ஆகுது. ஓ அப்போ ஹோபி தான் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸை வாங்கிக்கிறானா. வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறான். போனதுக்கப்புறம் நம்ம ஹோபி நீல் டவுன் போட்டு, எனக்கு இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு ஸ்டார்டிங்லேயே தோணிடுச்சு, அதுக்கப்புறம் நீ எனக்காக அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருந்த பார்த்தியா, அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, நீ இன்னுமே என்ன நினச்சிட்டு தான் இருக்கன்னு புரிஞ்சிச்சு, ஆனால் உன் மனசில் நான் இருக்கேனான்னு தெரில, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலான்னு நான் ட்ரை பண்ணுறேன், உன் மனசில் நான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறானா. என் மனசில் நீ இல்லாமல் தானே நான் டெய்லி பார்க்க வரேனா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். டேய் 2 பேரும் சொல்லி தொலைங்களேண்டா, இப்போ என்ன அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கானில் கத்திட்டு இருக்கான். அதை நம்ம ஜேகே ஃப்ரெண்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹோபி தான் நீல் டவுன் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆக்சுவலி ரிங்குக்கு பதிலாக நம்ம ஹோபி இப்போதைக்கு செயின் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஜேகே வாட்ஸ்அப் பண்ணிக்கிறானா. ஸோ கழுத்தில் போட்டு விட்டுறான். போட்டு விட்டுட்டு, நான் போட்டிருக்கேன் பார்த்தியா இந்த பெண்டன், இதில் பாதி தான் அந்த பார்ட், ஸோ இது உனக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்குறானா. என்ன சொல்கிற? ஆமாம், இது என் அப்பா அம்மா எனக்கு கொடுத்தது, ஸோ இது என்னோடது, நீ போட்டிருக்கலையா அது என் அம்மாவோடது அப்படின்ற மாதிரி கொடுக்குறானா. ஜேகேக்கு சந்தோஷமாகிருது. ஸோ இப்போது எதாவது ஓகே கிடிச்சா, சரிப்பா நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி. அதான் ஜேகேயோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அங்கேருந்து எஸ் ஆக பார்க்குறான். பாவமாக இருக்கான் நம்மளால். அதான் நம்ம ஹோபியோட ஃப்ரெண்டு பாவமாக நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ ஹோபி இருக்கான் இல்லையா, அவன் டக்குன்னு ஜேகேவோட ஃப்ரெண்டு கையை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் நில்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்றானா. என்ன பண்ண போகிறீங்க? நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கியே, எனக்காக இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயா அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறானா. ஜேகே முழிக்கிறான். என்னடா பண்ண சொல்கிறவன அப்படின்ற மாதிரி. பேபி நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் ஃபர்ஸ்ட் டேட்டில் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றானா. ஜேகேவுக்கும் புரிஞ்சிருது. ஸோ 2 பேரும் வெளியே போகிறாங்க. இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டோ ஜேகேவோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, 2 பேரும் மூஞ்சில் திட்டிக்கிட்டே ஒருத்தர் முறைச்சி பார்த்துக்கிட்டே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல
இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு குட்டி பையன் கேக்கை கீழே போட்டுடுறான். அந்த கேக்கை ஏன்டா அப்படி பண்ணுற தொல்லை பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுக்க போகலாம். டக்குன்னு நம்ம ஹோபியோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, ஜேகேவோட ஃப்ரெண்டோட கையை பிடிச்சி மிதிச்சிட்றான். சரி காண்டாயிருது. ஏஞ்சி ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் வச்சிட்றானா. அதுக்கப்புறம் பார்க்குறான், எதுவுமே சொல்லாமல் அந்த பையன் போயிடுறான். இதனால் ஜேகே ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ பின்னாடியே போயிட்டு சாரி அப்படின்னு கேட்குறானா. சாரி மட்டும்தானா, வேறு எதுவும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. சரி வா உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ 2 பேர் சமாதானம் ஆகிடுறாங்க. எங்கே நம்ம ஹோப் அண்ட் குக் 2 பேரும் ஜாலியாக அந்த போட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்விஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட ரவுடி ஃபால் இன் லவ் ஷை பாய் நம்ம ஹோப் குக் பியல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.